பறையர்னாலே இசைக்கொடி அப்படின்னு நிறைய பேர் வலைத்தளத்தில் வந்து எழுதிட்டு போவாங்க. நேரடி ஆர்குமெண்ட்லேயும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புரிதலை பிற்காலத்தில் ஏற்படுத்தி வைத்து விட்டார்கள். பறையர் இசைக்கொடி இல்லையா அப்படின்னா அவர்கள் இசைக்கொடி தான். ஆனா இன்றைக்கு பறையர்னு சொல்லக்கூடிய மக்கள் மட்டும்தான் பறையரா அப்படின்னா இல்லை. பறையர் என்பது ஆதி இனம். இந்த ஆதி இனம் தான் பறையர் என்கின்ற பெயருக்கு சொந்தமான ஒரு இனம். அவர்களுடைய மொழிதான் தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழிய ஆதி மொழின்னு சொல்றோம். ஆதி மொழிய பறைமொழி அப்படின்னு தான் சொல்லணும். பறை எழுத்து அப்படின்னு தான் சொல்லணும். வட்ட எழுத்துன்னு சொல்லக்கூடாது. பறை எழுத்து அப்படின்னு தான் சொல்லணும். பறை அப்படின்னா வட்டம். வட்டெழுத்துன்னு சொல்றத விட பறை எழுத்து அப்படின்னு தான் அதை குறிப்பிடணும். அதுதான் சரியான ஒரு பதம். இப்போ தமிழ் அப்படிங்கிற வார்த்தை இந்த பறைமொழிக்கு ஆதி மனிதன் பறைந்த மொழி பறைமொழி. அந்த பறைமொழிக்கு தமிழ் என்கின்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னா அது ஒரு சிறப்பு பெயர், அதாவது இரண்டாவது பெயர். இப்ப பறையர்களுக்கு எப்படி சாம்பான் அப்படிங்கிற பெயர் இருக்கோ அது சிவனுக்கான பெயர் தான் பறையன். அவன்தான் ஆதி மொழி பறைந்தான், அந்த மொழியை நமக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு நம்பிக்கை, ஆன்மீக நம்பிக்கை இருக்கு. பறையன் பறைச்சி அவங்க தான் ஆதி மொழிக்கு சொந்தக்காரங்க, அவங்க பிள்ளைகள் தான் பறையர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆன்மீக நம்பிக்கை. அந்த அடிப்படையில தான் இந்த மக்களுக்கு பறையன் அப்படிங்கிற பெயர். பறையன்னா சிவன். சிவன்னா யாரு? ஆதிசிவன் யாரு அப்படின்னா சூரியன். அந்த சூரியன் தான் உயிர்களின் மூலவன். அவன் மானிட பிறப்பெடுத்தான், எல்லா உயிர்களும் அவனே அப்படிங்கிற ஆன்மீக தத்துவம். அதை யாரும் மறுக்க மாட்டாங்க. அந்த ஆதிசிவ சூரியன் தான் பறையன், பரத்தில் இருக்கக்கூடிய ஐயன், பரந்த ஐயன். இந்த இந்த இரண்டு மாதிரியாகவும் சொல்லலாம். 2 ரா போட்டு பறையன் அப்படிங்கிறத சொல்லலாம். சின்னரா போட்டு பறையன்னா பரத்தில் இருக்கக்கூடிய ஐயன், பெரிய ரா போட்டு பறையன்னா பரந்த ஐயன். இப்ப பரந்த ஐயன்னா இப்ப மயில் வாகனன் அப்படின்னு சொல்றோம்ல. முருகன்னா யாரு? சிவன். சிவனாக அறியப்பட்டவன் தான் முருகன். இப்போ முருகனை நம்ம என்ன சொல்றோம்? மயில் வாகனன் அப்படின்னு சொல்றோம். மயில் வாகனன் அப்படின்னா அந்த உலகத்தை சுத்தி வரான் அப்படிங்கிற இது அந்த காலத்தினுடைய நம்பிக்கை, மக்களுடைய நம்பிக்கை. அதனாலதான் அவனை மயில் வாகனன் அப்படின்னு நம்ம சொல்றோம். பூமியை சுத்தி வந்துகிட்டே இருக்கான் அப்படிங்கிறது. உண்மையிலே பூமிய சூரியன் சுத்தி வருதா அப்படின்னா இல்லை. அது இந்த காலத்து புரிதல், இந்த விஞ்ஞான ரீதியான புரிதல். பழங்காலத்து புரிதல் என்ன? இந்த சூரியன் பூமியை சுத்தி வர்ற மாதிரி தான் அந்த மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த சூரியன் தான் பறையன், பரத்தில் இருக்கக்கூடிய ஐயன். அவன் தான் இந்த உலகத்திற்கு கடவுள். அவனுக்கு பேர் தான் பறையன். அந்த பறையன் தான் அவன் பறந்து இந்த உலகத்தை சுத்துறான் அப்படிங்கிறது. 2 விதமான ரா போட்டு பறையன்னு எழுதலாம். இப்ப இந்த ரெண்டும் இதுதான் இதனுடைய உண்மையான அர்த்தம். ஆனா இன்றைய புரிதல் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா பறையடிக்கிறவன் பறைய அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அதை வந்து யாரும் மறுக்கவும் முடியாது. ஏன்னா பறை என்கின்ற இசைக்கருவி, பறைனா சூரியன், அந்த சூரியனை போன்றே இருக்கக்கூடிய இசைக்கருவியை படைத்தான். வட்ட வடிவத்தை முதலாக சூரியனிலே கண்டான். பரத்தில் இருக்கக்கூடிய ஐயனாக, ஒளிதரும் இறைவனாக பரத்தில் இருக்கும் சூரியன் அவனே வட்ட வடிவமாக இருக்கிறான். அந்த வட்ட வடிவத்திற்கு தான் பறை என்றான் மனிதன். வட்டம், கோலம், விட்டம் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது தான் பறை. அப்போ இந்த பறை அப்படிங்கிறது சூரியனை சொன்னாங்க. அதை பிற்காலத்துல சிவனாக அறியும் போது பறையன்னு சொன்னாங்க. அப்போ இந்த இசைக்கும் பறையனுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா இருக்கு. இவன் தான் ஆதி காலத்துல தோன்றிய முதல் மூலமாந்தன். இந்த பறையன் தான் மலை பிரதேசங்கள்ல வாழும்போது அங்கேயே
பறை இசை கருவியை உருவாக்கி கொண்டான். தோலால் செய்யப்பட்ட இந்த பறை இசை கருவியை உருவாக்கினான் அப்படிங்கிறது வரலாறு. இந்த இசை என்ற ஒன்றை இவன் உருவாக்க போய் தான் அதன் மூலமாக தான் இந்த மொழியை உருவாக்குறான். இயல் இசை நாடகம் தமிழை நாம 3 தமிழாக பிரிக்கிறோம். முத்தமிழ் அப்படின்னா இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு தமிழை 3 தமிழாக பிரிக்கிறோம். அதுல இசைத்தமிழ் அப்படின்னு வருது. இப்போ இசைத்தமிழ், இந்த இசையின் மூலமாகத்தான் இந்த தமிழ் இலக்கணங்கள் எல்லாம் படைக்கிறதுக்கு இந்த இசை தான் சப்போர்ட் பண்ணுது. இசை மூலமாகத்தான் ஓசை அசைவுகளை பிரித்தறிந்தான் பறையன். பறையன் உருவாக்கின மொழி தான் இந்த பறைமொழி. அதுதான் தமிழ் மொழி அப்படிங்கிற பெயர் இன்று பெற்றிருக்கிறது. இது நிறைய பேருக்கு தெரியாது. பறையன்னா அவன் பறை அடிக்க போவான், அவன் செய்தி சொல்ல போவான் அப்படின்னு சொல்றாங்க. செய்தி சொல்ல போறதுங்கிறது அப்படி ஒரு கூட்டமும் இருக்கு. மொத்தமா இந்த ஒட்டுமொத்த தமிழர்களுமே பறையர்கள் தான். பறையருங்கிற இனத்துல இருந்து பிரிந்து போனவங்க தான் இன்னைக்கு தள்ளி போய் நின்றுகிட்டு அந்த மூல பறையர்களை பறையர்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அடையாளத்தை அவன் தொலைச்சிட்டான். புது அடையாளத்தை தாங்கிக்கிட்டு அவன் இன்னைக்கு பறையர்களை கேவலமா பேசிட்டு இருக்கான் நிறைய பேர். இத எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். பறையர்னா அப்ப இசைக்குடியா அப்படின்னா இசைக்குடிதான். பறையர் இசைக்குடி மட்டுமா அப்படின்னா இல்லை, எல்லா குடியும். பறையர் தான் வேந்தன், பறையன் தான் ஆதிவேந்தன். ஆதி சிவசூரியன் பறையன். ஆதி சிவசூரியனுடைய மானிட பிறப்பின் மேன்மை பெற்ற ஒரு மாந்தனாக, மக்கள் தலைவனாக அறியப்பட்டவன் சிவன். அந்த சிவனாகவே, அந்த சூரிய பிறப்பாகவே அறியப்பட்டவன் தான் மலைவாழ் சித்தன், மலையரசன் சிவன். அந்த மலையரசன் மீண்டும் இங்க பிறந்தான் அப்படின்னு அறியப்பட்டவன் தான் பாண்டிய மன்னன். முதல் பாண்டிய மன்னன். முதல் பாண்டிய மன்னனையும் அந்த மலையரசன் இங்கு மீண்டும் பிறந்தான் அப்படின்னு அறியப்பட்டவன் தான். அதனாலதான் அவனை பாண்டியன் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாண்டியன் அப்படின்னா பண்டையன் அப்படின்னு அர்த்தம். பண்டாரம் அப்படின்னா பண்டைய ஆரம். ஆரம்னா வட்டம், பறை அப்படின்னு அர்த்தம். பறைனா வட்டம், ஆரம்னா வட்டம். பண்டாரம் பண்டைய ஆரம். அந்த வட்டத்தை கண்டுபிடிச்ச பிறகுதான் மண்பாண்டங்களை உற்பத்தி செய்தான் மனிதன். அந்த வட்டத்தை கண்டுபிடித்த பிறகுதான் நெசவை உற்பத்தி செய்தான் மனிதன். இதெல்லாம் ஆதிகால வளர்ச்சி பரிணாமம். அப்ப இந்த பறையர்களுக்கு எல்லாத்தோடையும் தொடர்பு இருக்கு. இயற்தமிழோட தொடர்பு இருக்கு, இசைத்தமிழோட தொடர்பு இருக்கு, நாடகத்தமிழோட தொடர்பு இருக்கு. அதனாலதான் பறையன் சிவன் மக்கள் தலைவனாக வாழ்ந்த அவன் ஆனந்த கூத்தன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவன் நாடகக்காரன், அவன் கலை வளர்த்தவன். இந்த மக்களுக்கு மொழி மேம்படுத்தி கொடுத்தவன், இந்த மக்களுக்கு இசை கற்று கொடுத்தவன். சிவநாதச்சுரம் அப்படின்றோம் இல்லையா, அந்த சிவநாதச்சுரம் அது சிவன் படைத்தது, சிவனுடைய கருவிகள் அப்படின்னு தான் நம்ம அதை அறிகிறோம். பறை மேளம், இந்த பறை மேளம் யாரோடது? பறையனோடது. பறையன் யாரு? சிவனோடது. இப்ப தமிழ் நாதச்சுரம் எல்லாம் பறை வாத்தியங்கள் தான். வாத்தியம் அப்படிங்கிறது வார்த்தைகளை இயம்பும் கருவிகள். அந்த தமிழை வச்சும் வார்த்தைகளை சொல்ற மாதிரி அதை வாசிக்க முடியும். நாதச்சுரத்தை வச்சும், நாதச்சுரத்தை வைத்தும் வார்த்தைகளை இயம்புவது போல் அதை வாசிக்க முடியும். புல்லாங்குழலை வைத்தும் வார்த்தைகளை இயம்புவது போல் வாசிக்க முடியும். அது மாதிரி நிறைய இருக்கு இசைக்கருவிகள்.
அப்ப எல்லாமே இந்த இசைக்கருவிகள் வாத்தியம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணமே வார்த்தை இயம்பும் கருவி அப்படின்னு அர்த்தம். மங்கள வாத்தியம் அப்படின்றோம். மங்கள வார்த்தைகளை இயம்பும் இசைக்கருவி. அப்போ இந்த இந்த இசை யாரோட சம்பந்தப்பட்டது அப்படின்னா பறையனோட சம்பந்தப்பட்டது, பறையர்களோட சம்பந்தப்பட்டது. இந்த மொழி யாரோட சம்பந்தப்பட்டது அப்படின்னா பறையனோட சம்பந்தப்பட்டது, பறையர்களோட சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த பறையர்கள் இசைக்குடி இல்லையா அப்படின்னா கிடையாது, இசைக்குடிதான். பறையர் இசைக்குடியே. இசைக்குடி மட்டும்தானா அப்படின்னா இல்லை, அனைத்து தொழில்சார் குடிகளும் பறையர்களே, யாராலையும் மறுக்க முடியாது. ஆதி இனம் என்றால் அது பறையர்களே. இதைத்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தமிழர்களும் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். பறையர்களை சும்மா நீங்க இசைக்குடின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க, ஏளனமாதுன்னு சொல்றீங்க, அது பெருமைக்குரியது. இசை என்பது சாதாரணமானதல்ல. நமக்கு நாதமாக இருக்கும் நாதத்திலிருந்து பிறப்பது இசை. நாதத்திலிருந்து பிறப்பது இந்த பேச்சு. நாம் பேச்சு பறைவதே அந்த நாத இயக்கத்திலிருந்து தான் பேசுறோம். உயிர் மூச்சு காற்றின் மூலமாக தான் நாம பேச்சு பறைகிறோம். ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் பறையன் தான். ஒவ்வொரு மனிதனும் வார்த்தைகளை இயம்பும் ஒவ்வொரு மனிதனும் பறையனே. அவன் பேசுவது பறைமொழியே. உலகத்துல எந்த மொழி பேசினாலும் அந்த மொழிக்கு மூல வார்த்தை பறை. இதை யாராலையும் மறுக்க முடியாது. அப்போ ஆதி இனம் என்பது பறையர் இனமே. இதையும் யாராலையும் மறுக்க முடியாது. பறையர்கள் இசைக்குடின்னு நீங்க சொன்னாக்க அதை எந்த பறையரும் மறுக்கவும் கூடாது. ஏன்னா விவரம் இல்லாம மற்றவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த பறையர்களும் இன்றைக்கு பறையர் என்கின்ற அடையாளத்தை இன்று வரை தாங்குகின்ற இந்த மக்களும் அதை மறுக்க கூடாது. ஆமாப்பா, நாங்க இசைக்குடிதான். நாங்க இசைக்குடி மட்டுமா அப்படின்னா இல்ல, அரசனிலிருந்து சாமானியன் வரையான அத்தனை மானிடர்களையும் கொண்ட ஒரு சமூகம் என்றால் அது பறையர் சமூகம் அப்படின்னு நீங்க விளக்கமா சொல்லுங்க. இனி அடுத்த பதிவுல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.